விவசாயத்தை பற்றி ஒரு குழுவை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கோசம் வந்திருக்கிறேன். சரிங்க. நான் வந்து சென்னையில் இருக்கிறேன். சரிங்க. எனக்கு ஆராய்ச்சி பண்ணுற வேலை தான். சரிங்க. அதனால் வந்து இந்த இந்த பூ, இந்த மஞ்சள் பூவுக்கு பேர் என்ன, வேப்ப மரமெல்லாம். ஆனால் வெயில் காலத்தில் தலை பூரா உளுந்துருது. சரிங்க. தலை உளுந்ததுக்கப்புறம் தான் மடியை முளைக்குது. ஆமாம். அதனால் எதனால் இப்படி தலை உழுது, எதனால் வச்சு இது சீசனுங்க. இது வேப்ப மரம் வந்து இது சீசன் இலையுதிர் காலம் மாதிரி இதுங்க. அப்படியா? இது வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி சித்திரைக்கு வந்து நல்லா நீட்டாக பூத்து குலுங்கும். ஒவ்வாதி அப்போல்லாம் இந்த பூவெல்லாம் எடுத்து அதனுடைய மகத்துவம் பண்ணுவாங்க. இது வந்து இன்னும் இளமரங்கனால இன்னும் ஃபுல்லாக வந்து பூ பூக்கலிங்க. இப்போ தான் தலைஞ்சு அதை பார்த்தீங்களா பூ பாருங்களா. ஒரு சில இடத்துல பூ இருக்குது, இன்னும் பூ வந்து ஃபுல்லாக வரலைங்க. முழுசாக பூ வந்ததுன்னா பார்க்க நல்லா பூத்து குலுங்குங்க. அப்படி சிரிக்கும் நம்மளை பார்த்து. பூ. ஆமாம் ஆமாம். காலையில் பார்த்தீங்கன்னா வேப்பம் பூ பார்த்து நம்மளை சிரிக்கும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க, நல்லா பசுமையாக இருக்குங்க. அதான் நானும் நிறைய மரத்தை பார்த்துருக்கேன். ஆனால் வெயில் காலத்தில் பூரா அருவி விழுந்துருது. அதனால் இதில் என்ன ஒரு மகிமைனா, உங்களுக்கு வெயில் காலத்தில் வந்து அதுக்கு தான் சொல்கிறது வேப்ப மரம் வீட்டுக்கு முன்னாடி வைக்க சொல்லுவாங்க. இது வந்து மருத்துவம் குணம் கொண்டது. வீட்டுக்கு முன்னாடி வேப்ப மரத்தை வச்சுன்னா வேறு எந்த ஒரு தீய சக்தியும் வராது. இது பார்த்திங்கன்னா அது இன்னொரு என்ன நன்மைனா, நமக்கு பங்குனி சித்திரைக்கு வெயில் காலத்துக்கு இது மாதிரி தலைஞ்சு அப்படி பூவாக கூத்து குழுகும்போது அதனுடைய மனமும் அந்த சுவாசமும் நல்லாயிருக்கும். நல்லா குழு குழுன்னு சும்மா அருமையாக இருக்கும். அதாவது மரத்தடி இருந்தாவே வேப்ப மரத்தடி குழு குழு இருக்கும். ஆனால் மரத்தை வெட்டுறாங்க, ஆனால் மரம் வைக்க மாட்டேங்கிறாங்களே. மரத்தை வைக்கணுங்க. மரம் வச்சா தான் பரவாயில்லைங்க. வேம்பெல்லாம் வச்சுன்னா அவ்வளோ சுகங்க. இதுவாவது சொல்கிறாங்களா, நிழலுடைய அருமை வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு போனால் தான் தெரியும். வெயில வேலை செஞ்சுட்டு வந்து அந்த இடத்துல நின்று பாருங்க, அதனுடைய சுகமே தனி. ஏசியெல்லாம் தோத்துருங்க. ஆனால் 50,000 மரத்தை வளர்ந்து ஒரு சேரில் வெட்டி எறிஞ்சிடறாங்க. ஆனால் ஒரு மரம் நெட்ட மாட்டேங்கிறாங்களே. மரம் நெடுங்க. ஒரு மரம் வெட்டினீங்கன்னா 50 மரம் மட்டும் நெடுனுங்க. அந்த மாதிரி பாலிசி இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து எல்லாமே மழையெல்லாம் கரெக்டாக பெய்யும். எல்லாமே இது பண்ண மரம். அதுக்கு தான் மரம் நட்ட சொல்கிறது. மரம் நட்டையாக தீரணும். ஆனால் மரம் வெட்டுற மாதிரி மரம் யாரும் மக்கள் நட மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இல்லைங்க, அது இனிமேல் வந்து அதனுடைய மாற்றம் கொஞ்ச நாளைக்கு வருங்க. மக்கள் எல்லாம் தெரிஞ்சிடுவாங்க, எல்லாமே இது பண்ணிடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து வெயில் அடிக்கும் போது கம்பல்சரி மழை வரணும்னா நம்ம வந்து மரம் நடணும். இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, வீட்டுக்கு மரம் தவறாமல் இருக்குது. ஆமாம், வீட்டுக்கு முன்னாடி கம்பல்சரி மரம் வளர்க்குறாங்க. ஆனால் நம்ம இந்த சின்ன சின்ன ஊர் ஈரோடு இந்த கொடுமையிலும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி மரமே இல்லை. எல்லாம் வெட்டி வச்சு ஊட்ட கட்டி வாடகை விட்டுறாங்க. சரிங்க. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மக்களுக்கு நாமளே சொல்லுவோம், இது மாதிரி மரம் கம்பல்சரி மரமும் வளர்ப்பாங்க. மக்களும் நல்லா சிந்திப்பாங்கள்ல. ஆமாம், சிந்திப்பாங்க. மக்களே பாருங்கள், அவர் சொன்ன மாதிரி நல்லா வீட்டுக்கு மனசார ஒரு 2 மரம் வைங்க. அதே மாதிரி கோயிலுக்கு போய் சாமிக்கிட்டு வேண்டி அதை பண்ணுற இதை தேங்காய் உடைக்கிறது வேண்டதோட கோயிலுக்கு வந்து நான் மரம் நட்டு வைங்க. அந்த மரம் வளரப்போ உங்களோட வாழ்க்கை வளரும். கண்டிப்பாக மரத்தை வெட்டாதீங்க, மரத்தை வைக்கிற அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. சரிங்க, நீங்கள் ஒரு நல்ல ஒரு தகவல் சொன்னீங்க. நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். சரிங்க, நன்றி. நன்றிம்மா.